கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற இந்த தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். வாழ்வு தருகிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. வாழ்வு அதாவது தேவனுடைய வார்த்தையிலே நாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். வாழ்ந்திருக்கும் பொழுது அப்போ நின்றுக்கிட்டு என்ன வேணும் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. அதை சொல்லிக் கொடுக்காரு. நின்று இப்போ உனக்கு இருக்கிறத அனுபவி, சந்தோஷமாக இருக்குது. இப்போ உனக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் இருக்கும். நீ அதை விடையும் கீழான மக்களை பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய பாக்கியவான், உனக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், அப்போ தான் உனக்கு தெரியும். அப்பொழுது நீ அதை அனுபவித்திரு. வாழ்வு காலத்தில் தாழ்வு காலத்தின் சிந்தனை செய். தாழ்ந்திருக்கும், அதாவது உனக்கு ஒரு சூழ்நிலைகளில் மற்ற நேரங்களில் சிந்தனை செய். இதற்கு நான் என்ன பண்ண வேண்டும், என்னுடைய காரியத்தில் இதை செய்வதற்கு நான் என்ன படிக்க வேண்டுமா, இல்லை வேறு யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்க வேண்டுமா, இல்லை இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டுமா, எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ அதை சிந்தனை செய். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த வாழ்க்கையிலே வாழ்வுக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த கொடுக்கப்பட்ட இந்த பூமியிலே குறுகிய காலம்தான் மனிதன் இப்பொழுது வாழுகிறான். கொஞ்ச காலம்தான் வாழான். ஆனாலும் அதிலே அவன் அனுபவிக்கவே கிடையாது. அதே திறமும் ஓடி 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 வாழ்க்கையை அனுபவிக்காமல் இந்த பூமியில் எதையோ நோக்கி சென்று அவன் இழந்து விடுகிறான். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ வாழ்ந்து இருக்கும் பொழுது, நீ நன்றாக இருக்கும் பொழுது, இன்னைக்கு உனக்கு இருக்குது, 3 வேளை சாப்பாடு இருக்குது, சரியான உடைகள் இருக்குது, உணவு இருக்குது, தங்க இடம் இருக்குது, அற்புதமான வேலை இருக்குது, எல்லாமே கடவுள் கொடுத்துருக்குற. அதை நீ அனுபவித்து ஆசைப்படு. அதை விட்டுட்டு இதை விடையும் மேலான போகும்பொழுது நீ துன்பத்திலே இருப்ப. அந்த நேரத்தில் நீ அனுபவித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை பிரகாரம். ஆனால் மறுபடியும் அதை சொல்கிறார், தாழ்ந்த காலத்தில், அதாவது நீ கஷ்டப்படவோ இல்லை மற்ற காரியங்களோ இல்லாத சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது நீ சிந்தனை செய். இதை நான் அடைவதற்கு நான் என்ன செய்ய, கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினம் தேடி வேண்ட தலைவில் நான் பார்க்குறோமே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேனே, நான் என்னுடைய மற்றவங்கள்ட்டெல்லாம் நான் பணம் வாங்குகிறேன், அதை கொடுத்து தான் நான் இப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் என்னால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியல, அதாவது அள்ளி கொடுக்க முடியல. அதுக்கு நான் என்ன செய்ய, நான் என்னுடைய வாழ்க்கை கடன் வாங்கிலாம் போயிட்டுருக்கு. இப்படிலாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நிறுத்தணும். நான் கடன் வாங்கக்கூடாது. ஆகையால் நான் அந்த கடத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும். நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கவனாக நான் வாழ வேண்டும். என்னிடத்தில் தாராளமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். நான் எதை இழந்து விட்டேன், நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய சுகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வார்த்தை நாவிலை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை நான் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், இதை நீ சிந்தித்துப்பார். அதான் சொல்றார், தாழ்ந்த காலத்தில் இருக்கும் பொழுது நீ சிந்தித்துப்பார். அதனுடைய உயர்வை நீ பார்க்க வேண்டும் என்றால் சிந்திக்கணும். சிந்தித்து அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது. எப்பொழுது தாழ்ந்து இருக்கும் பொழுது, சில பேர்கள் தாழ்ந்து இருக்கும் பொழுது சில சூழ்நிலைகள் வரும்போது தன்னையே இழந்து விடுகிறார்கள். அதாவது தன்னையே மாற்றிக்கொள்கிறார்கள். என்ன வாழ்க்கை, இதை விடையும் பெருசு. சில பாருங்கள், நான் கேள்விப்பட்டிருக்க நிறைய இடத்துல எவ்வளவோ கடன் இருக்கும், எத்தனையோ இருக்கும். ஆனால் அதிலிருந்து மீட்டெடுத்து மறுபடியும் அவர்கள் செல்வந்தனானவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன காரணம், இதை நான் எப்படி மேற்கொள்ள, நான் எப்படி இந்த கடத்திலிருந்து நான் விடுதலையாகி அந்த கடத்திலிருந்து நான் நீங்கி நான் கொடுக்கிறவனாக மாறும். இன்றைக்கி நான் எத்தனையோ பேர் கையேந்தி நிற்கிறேன் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை நான் கொடுக்கிறவனாக இருக்கணும். எல்லாரும் என்னிடத்தில் என்ன பையன்ட்ட போனீங்கன்னா உதவின்னு போனால் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களிடத்தில் செல்வம் வரணும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய அந்த ஞானத்தை, அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அது கிடைக்கும். இல்லைன்னா எப்படி கிடைக்கும், கிடைக்காது. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்க உங்களுக்கு அந்த அனுபவிக்க கிடைக்கும். பாருங்கள், வாழ்ந்த காலத்தில் நன்மையை நீ அனுபவித்திரு. நன்மையாகவே நீ எப்பொழுதும் நன்மையாகவே, உனக்கு ஒரு குறை இருக்காது. எங்கே போனாலும் போய்கிடலாம், என்ன பொருளாலும் வாங்கிடலாம், எந்த நினைவுகளுக்கு எந்த இடத்துக்கு போய் அதை பார்க்கணும் வாங்கணும் எல்லாம் உடனே செய்யலாம். அந்த மாதிரி நன்மைகளை நீ அப்படி சொல்கிறார்.
அதே மாதிரி வாழ்க்கையில் உனக்கு ஒரு குறை இருக்கிறது என்று தேவன் உங்களுக்கு சொல்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நான் தியானிக்கிறது. அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார், அவர் நம்மை எப்படி நமக்குள்ளே வந்து நம்முடைய காரியத்தை நிறைவேற்கிறார், நம்முடையக்குள்ளே வந்து அவர் ஒரு குறைவில்லாத வாழ்க்கை தருகிறார் என்பது நம்ம அப்பொழுதுதான் தெரியும். இந்த வாழ்வு தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை குறைவே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க உறவினர்கள், மற்றவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனாலும் பாருங்கள், உங்களை விடையும் அவர்கள் மேலாக இருக்க மாட்டாங்க. காரணம், நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களை விடையும் மேலாக இருக்கிறது உங்கள் சொந்தக்காரங்கள் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏனென்றால் உங்களை விடையும் அப்படி இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஐயா, நான் தாழ்ந்திருக்கேன், அதை அவங்க என்னை விடையும் மேலாக இருக்காங்களே, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படி நீங்கள் யோசிப்போம். அதை விட நீங்கள் அவங்கள விட மேலாக இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும். இதான் சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்கள் அவங்களே மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் அவங்களுடைய மேலாக இருக்கும்போது அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். பொறாமப்படக்கூடாது. மற்றவங்களை பார்த்து எனக்கு தந்த இந்த வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை, இதற்கு நான் தேவனுக்கு கொடான கோடி நன்றி சொல்கிறேன். எனக்கு தந்த செல்வங்கள், எனக்கு தந்த பிள்ளைகள், மனைவி, மற்ற எல்லா உறவினர்கள், உற்றார்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் ஒவ்வொரு நொடிகளும் என்னை விசாரிக்கிற மக்கள், என் ஃப்ரெண்ட்ஸுகள், இவர்களுக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த பூலோகத்திலே நேசிக்கிறவர் எனக்குள்ளே வைத்தீரே, உமக்கு கொடான கோடி நன்றி. உமையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்தீரே, அதற்கு கொடான கோடி நன்றி என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். மற்றவர்கள் பார்த்து உங்களை பார்த்து வியக்க உண்பாங்க. அவர்கள் உங்களை பார்த்து அந்த சுவிசேஷத்தை அந்த அளவுக்கு உங்களை கொண்டு தேவன் சுவிசேஷத்தை அறிவிப்பார். இந்த இந்த இவனை ஆசீர்வதித்த தேவன் யார் என்று உங்களை பார்த்து அவர்கள் வர வேண்டும். அப்படி நீங்கள் வாழ வேண்டும். அந்த மாதிரி வாழ்க்கை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? வாழ்க்கை என்பது அப்படி தான். அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமி உலகத்தில் ஒரு நேரம் வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் இருக்கிறோமோ, எதை நாம் நம்முடைய கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்குறோம், கர்த்தருக்காக சில மணி நேரங்களோ சில நிமிடங்களோ எதோ கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சில மணி நேரங்கள் சில நிமிஷங்கள் கொடுக்கீங்க. உங்களுக்கு கர்த்தர் அது சித்தமாக வைத்திருக்கிறார். என் பிள்ளை இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், நான் தினமும் அவனோடு போய் சென்று நான் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறேன். அவர் சொல்கிறார் என்று வாழ்வு காலத்தில் நன்றாக இருக்கும்போது நீ வாழ்ந்திருப்பா, தாழ்ந்திருந்த சமயத்தில் நீ சிந்தித்து அதை நீ பெற்றுக்கொள் என்று இந்த நாள் அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம இதைத்தான் தேடிக்கொண்டு வருவோம். கர்த்தர் எதை எப்படி நம்மை நேசிக்கிறார், நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்று அவர் எனக்கு சொல்கிறார். நீ வாழ்ந்திருக்கும்போது சந்தோஷம், மற்றவர்களை பற்றி பொறாமைப்படாத. நான் தந்த இந்த தருணத்தை நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் தருணத்தை நீ அதற்கு நன்றி சொல்லும் பொழுது இன்னும் அதிகப்படியாக வாழ்க்கை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு அனுதினமும் இந்த மாதிரி காரியங்களை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.